சக்தி குருவில் சரணம் திருவடிச்சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேயர்களே. நேர்களே ஒரு குட்டி கதை பார்ப்போமா? கண்டிப்பாக. ஒரு தடவை நாரதர் ஸ்ரீதேவி மூதேவி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப நாரதர் ஊடையில் போயிட்டு, நாரதா, நாங்கள் 2 பேரில் யார் ரொம்ப அழகு அப்படின்னு 2 பேர் கேட்குறோம். 2 பேரில் பாரபட்சம் இல்லாமல் பதில் சொல்லணும். கண்டிப்பாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுவாகும். அதனால் மத்தியமமாக 2 பேருக்கும் தகுந்தாப்புல பதில் சொல்லணும். இல்லைன்னா கோவப்பட்டுருவாள்ல. அதனால் என்னடா பண்ண, இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கே அப்படின்னு நாரதர் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன சொன்னாலும், என்ன பதில் சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கணும். கரெக்டான பதில் சொல்லுவேன், ஏற்றுக்கணும். ஒரு தடவை தான் சொல்லுவேன் அப்படின்னு. மூதேவி, நீ நடந்து போனால் அவ்வளோ அழகு அப்படின்ட்டு சொல்லியிருக்கா நாரதர். ஸ்ரீதேவி, அம்மா தாயே, நீ நடந்து வந்தாலே அழகு, உள்ளே நடந்து வந்தாலே அழகு அப்படிங்கிறப்ப 2 பேர் இப்படி பண்ணந்து பார்த்தாலும் இதுலேருந்து என்ன அப்படின்னா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று. ஸ்ரீதேவியும் லக்ஷ்மியும் அக்கா தங்க தான். அவளுக்கு தெரியும் சண்டை போடலை. நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காண்டி தான் இதை சொல்கிறாங்க. அந்தி வேலையில் என்னென்ன செய்யணும், அந்தி வேலையில் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு மூதாதையர்கள் சொல்லி கொடுத்துருக்கிறது உண்மை. கண்டிப்பாக. இப்போ சாயந்தரம் வேலையில் இது செய்யக்கூடாது அப்படின்பாங்க. பெருக்கக்கூடாது, சீக்கிரம் 6 மணிக்குள்ளே எல்லாம் செய்யணும், 6 மணிக்கு விளக்கேற்றி வச்சு சாப்பிடக்கூடாதும்பாங்க. கொஞ்சம் நேரம் விளக்கேற்றி முடிச்சுட்டு ஒரு 6 to 6:30க்குள்ளே சாப்பிடக்கூடாது. காஃபி டீயில் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. இல்லை, கொஞ்சம் கேப் விடணும். நகத்தை கடிக்கக்கூடாது. எப்பொழுதுமே வாசலில் வெறுந்தண்ணை விட்டு வாசல் தெளிக்கக்கூடாது. கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி நிலையில் பார்க்கவே இதுவாக இருக்கணும். நிலை அழகு வச்சுக்கணும். எப்படி நம்ம உடை 2ம் எப்படி வச்சுக்கிறோமோ அதுபோல் 6 மணிக்குள்ளே எந்திரிக்கணும். லக்ஷ்மி வர்றதுக்கு என்னென்னது, எங்கே பார்த்தாலும் குப்பை எதுவுமா இருக்கக்கூடாது, குமிக்கக்கூடாது. இதெல்லாம் பாட்டிமார்கள் சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தலைக்கு சுத்தபத்தமாக இருந்து விளக்கேற்றணும் அப்படிம்பாங்க. 6 மணிக்குள்ளே தலை அதுக்குள்ளே வாரிக்கணும், வரக்கூடாது அப்படிம்பாங்க. இதெல்லாம் கடைப்பிடிச்சா நல்லது அப்படின்னு நம்மளுக்கு அந்த இதை, நீ நடந்து போனால் அழகு, நீ நடந்து வந்தால் அழகுன்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் நாரதர். கண்டிப்பாக. அதே போல் நெய் உருக்கி சாப்பிடணும். நெய்யை உருக்கி சாப்பிடணும். மோரை, அதாவது தயிரை மோராக்கி பெருக்கி சாப்பிடணும். 1/4 வயிறு தான், அரை வயிறு இருக்கணும்பாங்க சாப்பாடு. 1/4 வயிறு இந்த கொஞ்சம் கேப் இருக்கணும். ஜீரணம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும், கேப் விட்டுக்கணும். இப்படி தான் பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபடி நம்ம கடைப்பிடிப்போம் நேயர்களே. கண்டிப்பாக. நமஸ்காரம்.